12 மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12ஆக இருக்கின்றது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக இருந்தாலும் ஒவ்வொரு நாளுடைய முதல் கட்டமாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக இறை வசனத்தை வாசித்து காட்டுவதற்காக உருவாகும். وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. பூமி பெரும் அதிர்ச்சி அடையும் போது, இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போதும், அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும். அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வஹி மூலம் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகளை காண்பிக்கப்பட்டும் பல பிரிவினைகளாக பிரிந்து வருவார்கள். எனவே எவர் ஓர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை கண்டு கொள்வார். அன்றையும் எவன் ஒரு அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அந்த பலனையும் கண்டு கொள்வான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அய்யுஹல் இஹ்வத்து ஃபில்லாஹ் أوصيكم عباد الله إياي واتقوا الله. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அருமையான பெரியவர்களே, நண்பர்களே, இந்த சீர்மிகு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன என்பதை ஆரம்பமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். மனிதனுக்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள், நோன்பு போன்ற ஹஜ்ஜு போன்ற காரியங்கள் அனைத்தும் காலத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த காலத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட அந்த வணக்க வழிபாடுகள் முறையாக நம்மிடத்தில் அது வெளிப்படுத்தப்படுகிறதா, அந்த காரியங்கள் அனைத்தும் செவ்வையாக செய்யப்படுகிறதா என்பதை அறிவதற்கு முன்னால் அந்த கடமைகள் அனைத்தும் காலத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலம் என்பது எந்த காலத்தை ஒத்தது? இப்போ கூட ஒரு சகோதரர் கேட்டார், எனக்கு என்ன டேட்டு, தேதி என்னன்னு கேட்டார். அவர் கேட்ட தேதி ஆங்கில தேதி தான் கேட்டார். நானும் பதில் அதுதான் சொன்னேன். அவருக்கு 15 அப்படின்னு தான் பதில் சொன்னேன். அவருக்கு மாற்றி நான் சொல்லலை, வேற என்ன தேதி சொல்லப்படணுமோ அது அவருடைய சிந்தனையிலே இல்லை. கேள்வி கேட்கப்பட்ட எங்களுக்கு தான் இந்த சிந்தனை இல்லை. ஆனால் அவர் கேட்கும்போது நினைச்சேன், நம்ம குழுவி இருக்கிறதே நம்முடைய இபாதத்துக்கள் சரியாக அமையப்படுவதற்காக காலங்காட்டியாக அல்லாஹ்வால் அடையாளம் கட்டப்பட்ட அந்த அடையாளங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம், அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சகோதரர் கேட்கும்போது அவர் வேற சிந்தனையில கேட்கிறார். எனக்கும் பதிலாக தான் வருது. இப்படியே நம்ம பழகி போயிட்டோம். அப்ப அல்லாஹ் தூதர் இடத்துல
உன்னிடத்தில் வளர்ந்து தேவைக்கூடிய பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். பதிலாக சொல்லுங்கள் அவர்களுக்கு. ஏன் கேட்டான்? ஒருவன் கேள்வி எது கேட்பான்? அந்த மக்கள் கேட்ட கேள்விகள் எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கேள்வியும் வித்தியாசமா கேட்டான். அதுல பிறைகளை பற்றி கேட்கும்போது அந்த ஞானம் இவரிடம் இருக்கிறதா? இறை தூதர் என்று சொல்லுகிறாரு. அவன் காலங்காட்டியாக அதை பார்த்தான். அவனுக்கு தெரியும் பிறைகள் தேய்ந்து வளர்வது மனிதனுக்கு காலம் காட்டக்கூடியதுன்னு யார காஃபிர் என்றும் அவன் நரகவாதி என்றும் கொடுங்கோடன் என்றும் நம்மால் ஏசப்படுகிறானோ அந்த மக்கள் அதை காலம் காட்டி தெரிஞ்சு வச்சு இது இறை தூதர் சொல்றாங்க, இந்த ஆளுக்கு தெரியுதா அப்படிங்கிறத கேட்டான். அதுக்கு அல்லாஹ் பதில் சொன்னான். இது மனிதனுக்கு காலம் காட்டக்கூடியது. அவனுடைய இபாதத்துகளை அணைத்துக் கொள்வதற்காக இந்த பிறைகள் அவனுக்கு காலநாட்டியாக அமைக்க பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபியே நீர் சொல்லும் பதிலாக சொல்லுங்கள். உங்களுடைய மவாபுக்கு விண்ணாஸ் மூமின்களுக்கு சொல்லல, உலகத்தால் அனைத்து மக்களுக்கும் இது காலத்தை நேரத்தை காட்டக்கூடியது, காலத்தை காட்டக்கூடியது அப்படின்னு பதிலாக சொல்ல சொன்னான். முகமது நபி சொன்னான். சரிதான் போயிட்டாங்க. அப்போ அல்லாஹ் இன்னொரு இடத்துல 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனமாக இருக்கும். ஓல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஅன் வல் கமர நூரன் வகத்தரஹு மனாசில லிதஅலமூன். பிறகு அல்லாஹ் சொல்லும்போது வகத்தரஹு மனாசில், அதற்கு பல படித்தரங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். லிதஅலமூ அதத சினீன வல் ஹிசாப், அதனுடைய ஆண்டுகளின் எண்ணிக்கையை ஓராண்டு இல்ல ஈராண்டு சொல்லல. அதத சினீன் சனத்துனா ஒரு வருடம், சினீனா வருடங்கள். அப்ப ஆண்டுகளின் எண்ணிக்கையை அறிந்து கொள்வதற்கு ஏற்கனவே நம்ம சும்மாவை சொல்லியிருக்கோம். நான் வராத மக்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டுகள் என்பது பல மாதங்களை கொண்டது. ஆண்டு என்றாலே 12 மாதங்களை கொண்டது. ஆண்டுகள்னா பல மாதங்களை கொண்டது. அப்படிப்பட்ட கணக்கை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த சந்திரனை பல படித்தல்களை கொண்டு நாம் ஆக்கியிருக்கிறோம். அது அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது அப்படி சொல்லி தருகிறான். இப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தன்னை சொல்வான். அப்ப அப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரன் நமக்கு அந்த சந்திரனுடைய படித்தல்களை சொல்லி தந்து அதை அறிய முடியும் சொல்லித்தரான். இன்னைக்கு ஒரு சகோதரருக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் கால் பண்ண, இன்னைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பிறைகள் சம்பந்தமான ஆய்வரங்க நம்முடைய பள்ளியில வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த சகோதரருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. ஆமா, விஞ்ஞானம் பேசுவீங்க, என்னத்தை உங்களுக்கும் குரானுக்கும் சம்பந்தமே இல்லை, மருது இல்லை. அந்த ஆளுடைய இவர் பேசணும்னா நான் வேணாம் சொன்னேன். நம்முடைய சகோதரத்தை அவருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்காதீங்க. என்ன நான் சொல்ற ஆளுங்க எடுத்துருக்கோம், எப்படி ஆகும் எந்த தரப்புகள் எதிர்பார்க்கணும்னு நீங்க வணங்கிக்கலாம். அப்ப அவர்கிட்ட சொன்ன சகோதரத்தை அதெல்லாம் கொடுக்காதீங்க, பிரயோஜனம் இருக்காது. பதில் என்ன? விஞ்ஞானம் பேசுவீங்க, குரான் விஞ்ஞானத்தை பேசுகிறது, நாம் பேசுறது வேற பிரச்சனை. குரான் எத்தனையோ ஆய்வு விஷயங்களை நேற்றைய ஜும்மால கூட சொல்லி தந்தோம். எத்தனை பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக, படியுங்கள் என்று சொன்ன ரப்பே ஹலகல் இன்சான மின் அலக், அலக்கிலிருந்து மனிதனை படைத்தான அப்படிப்பட்ட ரப்பு என்று ஆய்வான விஷயத்தை சொல்லித்தான் மனிதனுக்கு பாடம் புகட்டுகிறார். ஆய்வின் மூலமாகத்தான் என்ன செய்யறார்? ஆய்வு செஞ்சு பிறையை கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்ல வரல. கணக்கு என்ற அடிப்படையில் குரான் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்ப அந்த மக்கள்கிட்ட சொன்னா விஞ்ஞானங்கிறது வேறு, குரான் என்பது வேறு, நாம வேறு, இப்படி பலவிதமான பிரிவினைகளை ஏற்படுத்தி நமக்கும் குரானுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையில மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பிறைகளுக்கு சம்பந்தமான காஃபிர்கள் கேட்ட கேள்விக்கு கூட அல்லாஹ் பதிலளித்தான, அல்லாஹின் தூதர் பதிலளித்தார்களே. அப்படிப்பட்ட அந்த கேள்விக்கு நமக்கு ஏன் விடை தெரியவில்லை? குரானிலிருந்து சுன்னாவிலிருந்து நமக்கு ஏன் தெரியவில்லை? அதை விளக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பல சென்ற ஆண்டே ஏற்படுத்தப்பட்டது, முடியாமல் போயிட்டது. நமக்கு தான் வேலை கிடைக்கல. ஆனால் பேசியவர்கள் யாரையும் காணும், அதான் பெரிய விஷயம். இப்படி செய்யணும், இப்படி செய்யணும் சொல்லவர்கள காணல. சரி, அது இருக்கக்கூடிய மக்களுக்காக இதனுடைய இந்த நேரான வழியை காட்டணும். அப்ப அதனுடைய நோக்கம் குரான் சொன்ன அடிப்படையில் இந்த பிறைகளினுடைய நிலைகள் என்ன என்பதை விளக்குவதற்காக இந்த கூட்டம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லப்படக்கூடிய செய்திகள் அனைத்தையும் கேளுங்க. அதுல உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். தெரியலன்னா நாம என்ன செய்வோம்? கொஸ்டின்ஸை எழுப்பி
அதற்குரிய பதில்களை யாரெல்லாம் இதில் குழப்பி மக்களை திசை திருப்பி வழி தவற செய்து மக்களை எனக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வராத கேள்விகளுக்கெல்லாம் நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் பதில் அளிக்கலாம். கேள்வி பதில் நிகழ்ச்சியை மதியத்துக்கு மேலே லுஹருக்கு பிறகு லஞ்சுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கு, அது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னால் இன்னொரு உரையை சகோதரர் ஒருவர் அது சம்பந்தமான உரையை இந்த இஸ்லாமிய அடிப்படையில் நாட்காட்டி என்ற தலைப்பில் உங்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வார். அதற்கு பிறகு இந்த பிறைகள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் சகோதரர் அப்துல் ரஷீத் அவர்கள் உங்களுக்கு விளக்கி தருவார்கள். வாஹிரு தஅவானா அனில் ஹம்து வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا قولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகழ்ற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவனது மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அடைந்து கொள்வதற்காக அந்த இஸ்லாமிய அடிப்படையிலே இருக்கக்கூடிய இந்த நாட்காட்டி நமது ரமலானையும் நமது நோன்பையும் நமது ஹஜ்ஜையும் நமது இன்னபிற வணக்க வழிபாடுகளையும் தீர்மானிக்கக்கூடிய நாட்காட்டி விஷயத்திலே இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்பதை குர்ஆன் ஹதீஸினுடைய வாயிலாக அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாமிய நாட்காட்டியின் அவசியம் என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய எல்லா நிலைகளிலுமே நமக்கு காலண்டர் நாட்காட்டி என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த அவசியத்தை புரிந்து கொண்டு சரியான ஒரு நாட்காட்டியை நாம் தேர்வு செய்து அதன் அடிப்படையிலே நமது செயல்முறைகளை வைத்து கொண்டால்தான் நம்முடைய அடுத்த கட்ட பணிகள் எல்லாம் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் அது நடைபெற்று கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு தெளிவான ஒரு திட்டமிடுதல் இருந்தால்தான் இனி வரக்கூடிய காலங்களிலே நாம் செய்யக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக ரீதியாக செய்யக்கூடிய பணிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபார ரீதியாக செய்யக்கூடிய பணிகளாக இருந்தாலும் அனைத்து பணிகளுக்குமே முன்கூட்டிய திட்டமிடுதல் தான் அதனுடைய வெற்றிக்கு வித்திடக்கூடியதாக இருக்கும். அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்பொழுது முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சரியான நாட்காட்டியை நாம் தேர்வு செய்திருந்தால்தான் அந்த திட்டமிடுதலும் சரியானதாக இருக்கும். ஒரு தவறுதலான ஒரு கோணலான ஒரு நாட்காட்டியை நாம் கையில் வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய திட்டமிடுதலும் அது குழப்பமானதாக கோணலானதாகத்தான் இருக்கும் என்பதிலே மாற்றமில்லை. இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுக்கு
அவனால் சந்திக்கப்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்கின்றது. திருமறை குர்ஆன் அது எப்படிப்பட்ட வேதம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஹுதல் லின்னாஸ், இது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நேர் வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் திருமறையில சொல்கின்றான். அப்ப இந்த திருமறை குர்ஆன் வாயிலாகவும், இந்த திருக்குர்ஆன் யாருக்கு இறக்கி அருளப்பட்டதோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலாகவும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கின்றது. எதையுமே விட்டு வைக்கவில்லை, எல்லா விஷயத்துக்குமே தீர்வு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் எல்லா விஷயத்திற்கும் தீர்வு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள், இஸ்லாம் எல்லா விஷயத்துக்கும் தீர்வை சொல்லி இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள், அது சம்பந்தமான குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விளக்கக்கூடியவர்கள், இந்த நாட்காட்டி விஷயத்திலே மட்டும் வெறுமனே மேலோட்டமாக பேசிவிட்டு அதற்கு மட்டும் மழுப்பலான பதில்களை சொல்லிவிட்டு அதை பற்றி பேசும்போது மட்டும் அதிகமான கேள்வி கேட்காது போன்று ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு மக்களை தள்ளிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றார்கள். இது என்னமோ காலண்டருக்கும் நாட்காட்டிக்கும் மனித சமூகத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போன்றும், அல்லது நாட்காட்டிக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்குமே தொடர்பே இல்லாதது போன்றும் அவருடைய பேசக்கூடிய பேச்சுகளும், அதை பற்றியெல்லாம் அதிகமாக ஆய்வு செய்யாதீர்கள். நாம் பேசுவதற்கும் நாம் செயல்படுத்துவதற்கும் பிரச்சனைகள் 1000 இருக்கின்றன. இதையெல்லாம் விட்டுவிட்டு இது ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசுகிறீர்கள் என்று சொல்லி விதண்டாவாதங்கள் பேசுகிறார்களே ஒழிய, இது ஒரு மனித குலத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு இஸ்லாம் தீர்வை சொல்லாதது போன்று, அதற்கு மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழப்பமான நிலையை விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது இஸ்லாத்தின் மீது இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய களங்கமாகத்தான் பார்க்க முடிகின்றது. பரிசுத்தமான இந்த மார்க்கம் மக்கள் மத்தியில எடுத்து சொல்கின்றோம், உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வை சொல்கின்ற மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்திலே ஒரே ஒரு கரும்புள்ளி குத்தியது போன்று, இதிலே ஒரு குறை காணப்படுவது போன்று மார்க்க அறிஞர்களுடைய பேச்சுகள் அமைந்து விடுகின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி விட்டு செல்கின்றதா? இல்லை. இந்த மனித குலத்தினுடைய பிரச்சனையான இந்த நாட்காட்டி விஷயத்திலே இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான ஒரு தீர்வை சொல்லி இருக்கின்றது. ஆனால் அதை ஆய்வு செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. நாங்கள் ஆய்வு செய்வதற்கு நாங்கள் தயார் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாங்கள் ஆய்வுகளில் ஈடுபட்டு நாங்கள் எங்களுடைய நேரங்களை செலவழிக்க தயாரில்லை. இப்பொழுதுதான் காலண்டர் இருக்குத, காலண்டர் இல்லாம இருந்தா நீங்க அந்த ஆய்வுக்கு போகலாம். அதான் நாங்கள் ஒரு காலண்டர் வச்சிருக்கிறோமே. பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள், எவன் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றானோ அவன் அம்மதத்தை சார்ந்தவன் என்கிற ஹதீஸ்களை எல்லாம் சொல்லி, அந்த மதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி பிரமத கலாச்சாரத்தினுடைய மற்ற அனாச்சாரங்களை எல்லாம் சுட்டிக்காட்ட இந்த மார்க்க அறிஞர்கள் பிரமத கலாச்சாரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த கிரிகோரியன் காலண்டரை தங்களுடைய வாழ்வியலாக கொண்டு அது இருக்கும் போது இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு என்று கேட்கின்றார். இதை பற்றி எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் இது இதுல குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இதுக்கு தீர்வு இருக்கின்றது என்று சொல்லி குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் எடுத்து அவரிடத்தில் பேசினால் என்ன பிரச்சனை ஏற்படுகின்றது? அது வரைக்கும் நட்பாக சகோதரத்துவமாக பழகக்கூடிய அந்த மக்கள் ஒரு விரோதியை பார்ப்பதை போன்று பார்க்கின்றார்கள். இதை சொல்றதுக்காகப்பா என்னை இப்படி பண்ணானே என்று சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒரு விஷயத்தில் தெளிவான தீர்வு காணப்படுகின்றதோ, சத்தியம் முழங்கப்படுகின்றதோ, அங்கதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அங்கே சத்தியம் சொல்லப்படக்கூடியவர்களுக்கு கடுமையான அடிகளும் பல்வேறு விதமான துன்பங்களும் அவர்களை நோக்கி வரும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் மத்தியிலே சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி ஒன்று சொன்னார்களே. என்ன சொன்னாங்க? இந்த மலைக்கு அப்பால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். ஆம், நிச்சயமாக நம்புவோம், நீ எங்களிலே நம்பிக்கைக்குரியவர், நீங்கள் எங்களிலே உண்மையாளர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாயால தான் புகழ்ந்தாங்க. அந்த வாயால தான் அவருடைய நற்குணங்களை பற்றி எடுத்து சொன்னார்கள். அடுத்த கணமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்ன அடுத்த வினாடி என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், வேறு ஒன்றையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்று சொன்ன உடனேயே தப்பன் லக், உன் மீது நாசம் உண்டாகட்டும், இதுக்காக எங்களை கூப்பிட்டேன் என்று கேட்கின்றார். ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன்ன மாதிரி நல்ல மனுஷன் இல்ல, சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி நற்குணத்தை பற்றி உண்மையை எடுத்து சொன்ன மக்கள் அடுத்த கணமே எதிர்க்கிறார்கள், விரோதியை போல் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நிலையில் நாம் அதை பார்க்கிறோமா இல்லையா? இந்த விஷயத்தை சகோதரத்துவமா, சத்தியவாதி, தௌஹீதுவாதி என்று பழகக்கூடியவன் பெரிய விஷயத்தை பத்தி பேசும்போது மட்டும் நிப்பாட்டு, இந்த மேட்டரை பத்தி பேசாது, வேற ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தா பேசு, இல்லைன்னு சொன்னா தேவையில்லாத வாக்குவாதம் நமக்கு சண்டை வருங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? சத்தியத்தை பேசாத. அன்றைய மக்கத்து குஃப்ர்கள், காஃபிர்கள், மக்கத்து குறைஷிகள்
என்ன காரணத்தை முன்னெடுத்து சொன்னார்களோ அதே மாதிரி வருகிறார் என்று சொன்னால், சத்தியம் என்பது இது நிதர்சனமான உண்மை. சத்தியத்துக்கு இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் ஏற்பட்ட எதிர்ப்பா? எல்லா நபிமார்களும் தங்களுடைய சத்தியத்தை மக்கள் மத்தியில் போதிக்கும் பொழுது அவர்களை விரோதிகளாக, அவர்களை சூனியக்காரர்களாக, அவர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொலைகாரரை போன்று, குற்றவாளிகளை போன்றுதான் பார்த்தார்கள். அது வரைக்கும் நட்பாக பழகி கொண்டிருப்பார்கள். அவர்களை பற்றி எந்த ஒரு தீண்டுதலும் எந்த ஒரு சீண்டுதலும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் சத்தியத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்தால் அவர்களை கொலை செய்வதற்கு கூட தயங்க மாட்டார்கள். அப்ப இது சத்தியம் என்று சொன்னால் அவர்களுக்கு கசக்கின்றது என்று சொன்னால் அதை பற்றி அவர்கள் ஆய்வு செய்வதற்கு தயாராக இல்லை. இன்னும் சில நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால் ரமலான் நம்மை நெருங்க இருக்கின்றது. ரமலான் வர்ற வரைக்கும் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. இந்த விஷயத்தை பத்தி, இந்த சப்ஜெக்டை பத்தி பேசவே மாட்டாங்க. ஷைத்தான் எப்படி வழிகெடுக்கிறாங்க. ரமலான் மாதம் ஆரம்பித்து விட்டால் நமது நாவுகளும் நமது செயல்பாடுகளும் அல்லாஹ்வை துதித்து அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய அந்த மாதத்துல இதை ஒரு சப்ஜெக்டை எடுத்து, என்னமோ இதை உலகளாவிய அளவில் இவர்கள் தான் ஆய்வு செய்வதை போன்று எடுத்து வைத்துக் கொண்டு முன்னிறுத்தி அனைத்து வகையான நபர்களுடைய நல்லவர்களையும் பாழாக்கி கொண்டிருப்பார்கள். ஏன் இந்த ஆய்வு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வரமாட்டேங்குது? இதை பற்றி சிந்தனை ஏன் உங்களுக்கு இன்னும் 2 மாதத்துக்கு முன்னாடி வரமாட்டேங்குது? பிறை என்பது ரமலான் மாதத்தில் மட்டும்தான் தென்படுதா? மற்ற மாதங்களில் பிறை தென்படவே இல்லையா? உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? அப்பொழுதெல்லாம் இதை பற்றி ஆராய்ச்சி நீங்க செய்ய மாட்டீர்களா? அப்போதுதான் இதுக்கு உங்களுக்கு மாற்று கருத்தாக இருக்கிற இடத்துல சென்று உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்க மாட்டீர்களா? அப்ப கேள்வியை கேட்க தயாராக இல்லை என்று சொன்னால், நாங்க எப்ப வந்து சர்ச்சைக்குள்ளாக அந்த காலகட்டம் வருதோ கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு நாங்க சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டு மக்களுடைய கவனத்தை எல்லாம் ஈர்த்து கொண்டு இருப்போம். அப்பதான் நாங்க பொழப்பு நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியா என்னன்னு தெரியல. அப்ப இது என்னவாக இருக்கின்றது சொன்னால், மார்க்கத்தை தெளிவான முறையில் ஆய்வு செய்வதற்கு தயாராக இல்லை. அந்த மார்க்கத்தை தெளிவான முறையில் ஆய்வு செய்து ஒரு சாரார் அதை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், பெருமை என்று சொன்னால் என்னவென்று, அல் கிப்ரு பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். பெருமை என்பது சத்தியத்தை மறைப்பதும் மக்களை இழிவாக கருதுவதும் தான் பெருமை என்று சொன்னார்கள். அப்ப சத்தியம்னு தெரிஞ்சு, சத்தியம் இது உண்மைதான், சரியான விஷயம்தான், கரெக்டான விஷயத்தை தெளிவான முறையில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஆய்வு செய்து சொல்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட அதை மறைத்து பூசி மொழிகி அதுக்கு வேறு ஒரு விளக்கத்தை கொடுத்து தன்னை, அதாவது இவர்கள் சொன்னால் மார்க்கம் சரியாக இருக்கும் என்று சொல்லி நம்பி ஒரு கூட்டம் போகுத, அந்த கூட்டத்தை எல்லாம் தவறான வழியிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நோன்புகளையும் அவருடைய பெருநாட்களையும் வீணெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருல் ஹக், சத்தியத்தை மறைப்பது. அடுத்த கட்டம் என்ன? வகம்துன் நாஸ், மக்களை இழிவாக நினைப்பது. இவெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமா? நம்ம எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், இவர்கள் சொல்லி நம்ம இந்த விஷயத்தை நம்ம கேட்கணுமா? தேவையில்லை. இவர்கள் எல்லாம் நம்முடைய பார்வையில் இழிவானவர்கள் என்று சொல்லி இழிவான ஒரு பார்வை பார்ப்பதினால் சத்தியத்தை ஏற்கக்கூடிய மனநிலையில் அவர்கள் இல்லை. அப்ப அந்த கிபர் இருக்கக்கூடாது. அந்த பெருமை என்ற விஷயத்தை தலையில இருந்து கலட்டி வச்சுட்டு வந்தா சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது விளங்கும். இதுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சமூகம் சத்தியத்தை யார் வாயிலிருந்து வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை பெற்றிருந்தார்கள். அது வயதில் குறைவானவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். உயைனா என்று சொல்லக்கூடியவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க செல்கின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒரு நல்ல பண்பு இருந்தது. அவர்களுடைய சபையில வயதில் மூத்தவர்கள் சிறியவர்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. யார் குர்ஆனை அதிகமாக மனனம் செய்திருக்கிறார்களோ அவர்களை தங்களுடைய சபையில வைப்பாங்க. அப்படி வயதில் சிறியவரான ஹுரி பின் கைஸ் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார். இப்ப உயைனாவுடைய அந்த ஹுரி பின் கைஸுடைய உறவினர் தான் உயைனா. இந்த உயைனா சொல்றாரு, அமீருல் முஃமினீனை பார்க்கணும், உமரை பார்க்கணும், நீ எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுன்னு கேட்கிறார். நிச்சயமாக வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லி உடனே அமீர்கிட்ட போய் பேசுறார். என்னுடைய உறவினர் உயைனான்னு ஒருத்தவர் இருக்கிறார், அவர் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்படுகின்றார், தாராளமாக கூட்டிட்டு வாங்க. அழைச்சி வச்சு பேசுறாங்க. உயைனாவும் ஹலீஃபாவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல ஹுரி பின் கைஸ் இருக்கிறார், இன்னும் சில சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு உயைனா சொல்றாரு, உமரே உன்னுடைய ஆட்சி சரியில்லை, உன்னுடைய ஆட்சி மக்களுக்கு விரோதமான ஆட்சியா இருக்கின்றது என்று சொன்ன உடனேயே உமருக்கு கோபம் வருது. உமருடைய ஆட்சியை பார்த்து உலகமே வியக்குது. அவருடைய நிர்வாக திறமையை பார்த்து அனைவரும் அதிசயித்து போகின்றார்கள். பல பல வல்லரசுகள் எல்லாம் அவருடைய காலடியில் வீழ்ந்து கிடக்கின்றது. அவரை பார்த்து உயைனா என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மனிதன்
கடுமையான வார்த்தைகளை கொண்டு விமர்சிக்கிறான். கோபம் வருகின்றது உமர் பின் கத்தாபுக்கு. அடிப்பதற்காக இருக்கை விட்டு எழுகின்றான். எழுந்த உடனேயே ஹுர்ரி பின் கைஸ் இதை பார்த்து உமர் அடிச்சிருவாருங்கிற புரிஞ்சுக்கிட்டு உடனே சொல்றா, யா அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவரே, இன்னல்லாஹ தஆலா லிகௌலிஹி லின்னபி, நிச்சயமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்றான், அதை நீங்க கேளுங்க. குதில் அஃவ வஅமுரு பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன், மன்னிக்கும் மனப்போக்கை மேற்கொள்ளுங்கள், நன்மை ஏவுங்கள், அறிவியலர்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? மன்னிக்கும் மனப்போக்கை மேற்கொள்ளுங்க, நன்மை ஏவுங்க, அறிவியலர்களை விட்டு நீங்க விலகியே இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஹாதா மின் அஹ்லில் ஜாஹிலீன், இவர் ஒரு அறியாமை காலகட்டத்தில் உள்ள மனுஷன், ஜாஹிலியத்தான மனுஷன், இவரை போய் நீங்க அடிக்க போறீங்களேன்னு சொல்லி ரொம்ப அமைதியான முறையில் குர்ஆன் வசனத்தை எடுத்து போடுறார். சொன்னது யாரு? ஹுர்ரு பின் கைஸ்ங்கிற சின்ன பையன். இவன் நம்ம தரவரை சுட்டி காட்டி நம்ம அடிக்கிறத தடுக்க பார்க்கிறான். நீ யாரு கேட்கறதுக்குன்னு சொல்லி அவர் திருப்பி அடிச்சிருக்கலாமே. சொல்லி அவர் சொல்லக்கூடிய ஒரு சின்னவராக இருந்தாலும் சொல்லி அவர் முன்வைக்கப்படக்கூடிய செய்தி இறைவனுடைய வார்த்தை சொன்ன உடனே அப்படியே கட்டுப்பட்டு அமர்கின்றார். இது புகாரியில பார்க்க முடிகின்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா இருந்தது? பத்தருல் ஹக்கி வ ஹம்துன் நாஸ், சத்தியத்தை மறைத்து மக்களை இழிவாக கருதக்கூடிய சமூகமாக அவர்கள் இருக்கவில்லை. சத்தியத்தை யார் வாயிலிருந்து வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோங்கிற மனப்பக்குவம் பெற்றார்கள். அதனாலதான் அப்படிப்பட்ட உயரிய பதவிகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். உமர் பின் கத்தாப் அடுத்தடுத்து வரக்கூடிய சஹாபாக்கள் கொடுத்ததுக்கு காரணம் அவருடைய இந்த பண்பு, சத்தியம் யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்கிற மனப்பக்குவம். அப்ப இந்த மனப்போக்கம் இல்ல, அதனால அல்லாஹ்வே அவர்கள் அசிங்கப்படுத்துகின்றார். அவர்கள் வாயாலேயே சத்தியத்தை முழங்குமாறு அவர் செய்கின்றார். எதை அசத்தியம் என்று சொன்னார்களோ, எந்த சத்தியத்தை பார்த்து இது தவறானது, இது கோணலானது, இவர்கள் மக்களை திசை திருப்புகிறார்கள் என்று சொன்னார்களோ, அந்த சத்தியத்தை அவர்கள் வாயிலே மொழிந்து இது சரியானதுதான் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கலாம் அல்லாஹ் தள்ளிவிட்டானே. தள்ளுவான் அல்லாஹ். லியுظஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், இந்த சத்தியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தியே தீருவான். உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சிறப்பானதாக பிரம்மாண்டமானதாக ஆக்கி காட்டுவான். வலவுக்கரிகள் முஷ்ரிகூன், முஷ்ரிக்கீன்கள் வெறுத்த போதிலும். அப்ப அல்லாஹ்வுடைய சத்தியம் என்பது எப்படியும் வெளிவந்துதான் தீரும். அப்ப இந்த நிலைமை, இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு மக்கள் பார்ப்பதற்கு தயாராக இல்லை. இஸ்லாமிய நாட்காட்டி அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது மனித சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. மனித சமூகத்துக்கு காலண்டுங்கிறது தேவை. ஒரு குழப்பமான ஒரு காலண்டரை 4 வருடத்துக்கு முன் ஒரு முறை ஒரு நாளை அதிகப்படுத்தக்கூடிய, 120 நாட்களுக்கு ஒரு முறை அப்படி குறைத்துக் கொள்ளக்கூடிய, கூட்டிக் கொள்ளக்கூடிய, இப்படி குழப்பமான ஒரு சூரியனை மையமாக வைத்து ஒரு காலண்டரை தயார் செய்திருக்கின்றார்கள். போப் கிரிகோரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ தலைவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலண்டர் இன்னும் 50 வருஷம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த காலண்டர்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு என்பதை பார்த்தால் மிகவும் குழப்பமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட குழப்பமான காலண்டரை கையில வைத்துக் கொண்டு இந்த காலண்டர் தான் இருக்குதா, இது இருக்கும்போது ஏன் வேற காலண்டரை பத்தி யோசிக்கிறீங்க, அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்றாங்க. இல்லைன்னு சொன்னா எல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஏதோ ஒன்று இட்டு கட்டுகின்றார்கள் என்று நம்ம மீது பழி சுமத்துகின்றார்கள். அதை ஆய்வு செய்யக்கூடிய, அதை ஆராயக்கூடிய மனநிலையில் அவர்கள் இல்ல. அல்லாஹ் திருமறை குர்ஆனில எல்லா விஷயத்துக்கும் தீர்வு வைத்திருக்கிறான. இந்த காலண்டருடைய விஷயத்துல அல்லாஹ் தெளிவான ஒரு வாசகத்தை போறான். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட அந்நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்திலே மாதம் என்பது 12 தான். மாதம் அப்படிங்கிறது 10, 9, 8, 11 கிடையாது, 12 தான். அது எப்பதிலிருந்து? ஆதம் நபி படைக்கப்பட்டதுக்கு அப்புறமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறமா, இல்ல ஹிஜ்ரி என்று துவக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு காலகட்டத்தில் அப்புறமா, இல்ல ஹிஜ்ரா கமிட்டி துவங்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்தா கிடையவே கிடையாது. வானங்களையும் பூமியும் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து மனிதனுக்கு தேவையான காலண்டருடைய சிஸ்டமேட்டிக் அல்லாஹ் படைத்து வச்சுட்டான். மாசம்னா 12 தான். அந்த மாதத்துல ஒரு மாதம் 29 இருக்கும், ஒரு மாதம் 30 இருக்கும். இதுதான் அந்த காலண்டருடைய ஒட்டுமொத்த பேசிக்கையுமே அல்லாஹ் உடைச்சு போட்டுட்டான். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12, நிச்சயமாக 12 மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12ஆக இருக்கின்றது என்று அல்லாஹ் திருமறையில சொல்கின்றான். இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக இருந்தாலும் ஒவ்வொரு நாளுடைய துவக்கம் எது, ஒவ்வொரு நாளுடைய முடிவு எது, பிறைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றத என்பதை பற்றி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் தினமும் ஆய்வு செய்கின்றார்கள். பிறைய பார்த்து நோன்பு வைக்கணும், பிறைய பார்த்து தான் நோன்பு விடணும், இவர்கள் பிறைய பார்க்கவே கூடாதுன்னு சொல்றாங்க.
என்னமோ ரசூல்லா காலகட்டத்தில் தெரிஞ்ச பேரை இன்றைக்கு தெரியாதுன்னு இவங்க சொல்றாங்க. இவர்களுக்கு இவர்களுடைய அறிவு கண்ணுக்கு மட்டும் அந்த பேரை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள், பிறையை பார்ப்போன்னு ரொம்ப அடம் பிடிக்கக்கூடியவர்கள். ஒரு காலகட்டத்தில் இவங்க பிறையை பார்க்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பிறை கணக்கில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக பிறை பார்க்கிறாங்க. இன்னைக்கு பிற பாத்தீங்களா, இன்னைக்கு கேலண்டர் பாத்தீங்களா, பிற சரியா இருக்குதா என்று சொல்லி அதிகமான எண்ணிக்கையில பிறை பார்க்கக்கூடியவருடைய எண்ணிக்கை இருக்கு என்று சொன்னால் அது பிறை கணக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான். அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் பிறையை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய கூற்று ஒண்ணு, அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் ஒண்ணு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறேன், நீங்க சொல்லாது பிறருக்கு செய்யாதே பிறருக்கு சொல்றீங்க. லிமா தக்கூலுன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை மக்களுக்கே பிறருக்கே சொல்லுகின்றீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அவங்க பிறையை பார்க்கறதே இல்லை, ஆனா பிறையை பார்க்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. நீங்க பிற பாத்தீங்களா என்று கேட்டா, நாங்க தான் பிறைக்குன்னு ஒரு கமிட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவங்க ஒவ்வொரு மாசமும் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதை எங்க மாத இதுலயோ வார இதுலயோ நாங்க போட்டுருவோம். பிறை குழு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்களா? பிறை குழுவை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் மகரிபு தொழுதுட்டு போய் பிறையை பார்த்துட்டு வாங்க. மகரிபு தொழுகையில பிற தெரியுறதுனால மகரிபு ஒரு சாரார் தொழுகுங்க, ஒரு சாரார் போய் பிறைய பாருங்கன்னு சொல்லி ஒரு சாரார் அனுப்பிச்சு வச்சாங்களா? இல்ல ஒட்டுமொத்தமாகவே பிறைய போய் பார்த்துருவோம், மகரிபு தொழுகை லேட் ஆனாலும் பரவாயில்ல, பிற நம்ம கண்ணில் தென்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஏற்படுத்தினாங்களா? அப்படி எந்த ஒரு இதுக்குன்னு ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு கூட்டத்தை ஒரு சாரார ஒரு குழுவை ஏற்படுத்தினா ஆதாரமே இல்லையே. எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்கக்கூடிய நீங்கள் இதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க செய்தீர்கள்? ஆதாரம் கேட்கறது நியாயமான விஷயம்தான், ஆனால் நீங்க செய்யக்கூடியதுக்கு ஆதாரமே இல்லையே. அவன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குழப்பமான தாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் குழப்பம் மிஞ்சுகின்றது. அவர்களிடத்துல அவர்கள் பேசக்கூடிய பேச்சிலையும் குழப்பம் மிஞ்சுகின்றது. சத்தியத்தில் தான் இருக்கிறாங்களாங்கிற சந்தேகத்தோடய அவர்கள் அவங்களுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகின்றது. அப்ப பிறைகளை பார்க்காமலேயே பிறையை பாருங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றார்கள். ஆனால் சஹாபாக்கள் அன்றைய காலகட்டத்துடைய மக்கள் பிறைய தினமும் பார்க்கிறாங்க. அல்லாஹ் இதுல எதை சொல்ல வர்றான்? ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திசைகளில ஒவ்வொரு கோணகட்டத்தில் ஒவ்வொரு வடிவத்தில் பிறை தென்படுகின்றது. இதனுடைய அவசியம் என்ன என்று புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், நபியே உம்மிடத்தில் பிறைகளை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். நீ பார்க்கிற மூன்றாம் பிறைய முதல் பிறைய பார்த்துட்டு ஒரு பிறைய பார்த்துட்டு கேட்கல. ஒரு பிறைன்னு சொன்னா ஹிலால், அஹில்லா என்று சொன்னால் அதனுடைய பன்மை. பிறைகளை ஒட்டுமொத்த துவக்கத்திலிருந்து முதல் பிறையிலிருந்து உருஜூனுல் கதில் வரைக்கும் கடைசி பிறைய வரைக்கும் பார்த்துட்டு இதனுடைய மெசேஜ் என்னன்னு கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர். அதுக்கு தான் அல்லாஹ் விளக்கத்தை சொல்றான். அப்ப அவர்கள் அந்த அளவுக்கு பிறையை பார்த்து தமது வாழ்வியலை நடைமுறைப்படுத்தினார்கள். அப்ப அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் பிறைய பார்க்கறது இல்ல? குல் ஹிய மவாகித்து லின்னாஸ் வல் ஹஜ், நபியே நீங்க சொல்லுங்க, அது மனித குலத்தின் நாட்காட்டியாக இருக்குது. நீ பார்க்கிற பிறை இருக்குத அதுதான் நாட்காட்டி. அந்த நாட்காட்டியை நீ அதன் மூலமாகத்தான் தீர்மானிக்க முடியும். ஒரு ஹஜ்ஜுடைய காலகட்டம் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடமை, முக்கியமான கட்டத்திற்கு அழைத்து போகக்கூடிய, அவனை இறையச்சத்தோடு பரிசுத்தமான உள்ளத்தோடு வார்த்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டம் ஹஜ். அந்த ஹஜ்ஜுடைய பணியை, அந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தை தெளிவாக விவரிக்கக்கூடியதும் இந்த பிறைகள் தான் என்று மக்களுக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப பிறைகள் தான் மனித சமூகத்துடைய நாட்காட்டிங்கிறது அல்லாஹ்வுடைய வாயில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிட்டான். இந்த வசனத்தை பத்திலாம் கேட்டா அதுக்கெல்லாம் விளக்கமே கிடையாது. அவர்கள் எழுதக்கூடிய புத்தகத்திலையும் சரி, அவர்கள் பேசக்கூடிய சீடிகளிலும் சரி, இந்த வசனத்துக்கெல்லாம் விளக்கமே இருக்காது. இதை பத்திலாம் கேள்வி கேட்டால் மழுப்பலான வேறு சில கேள்விகளிலே அவர் நம்ம திசை மாறி செய்து கொள்வார்கள். அல்லாஹ் மனித குலத்தின் நாட்காட்டின்னு சொல்றானே, என்ன நாட்காட்டி? அப்ப ஏன் நீ இப்படி வேற ஒரு நாட்காட்டி என்னைய பிரிண்ட் செய்து வைக்கிற? அப்ப அல்லாஹ் சொல்கின்றான் தெளிவான நாட்காட்டி இது என்று சொல்லிட்டான். ஆனால் அவர்கள் அச்சிடக்கூடிய நாட்காட்டியில பின்பக்கம் பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க, நாங்கள் பிறையினுடைய சரி நாட்காட்டிங்கிறது பிறைய தினமும் பார்த்து முடிவு செய்யக்கூடியதுன்னு சொல்லிட்டேன். பார்த்து முடிவு செய்யக்கூடிய நாட்காட்டியை பத்தி, அதனுடைய பிறைகளுடைய அந்த எண்ணிக்கையை பத்தி உன் காலண்டர்ல நீ போடவே கூடாது. நான் எப்படி பார்த்தா, ஆனால் அதை ஒரு பிரிண்ட் செஞ்சு விட்டு அதை பின்பக்கமாக இது பிரிண்ட் செய்யப்பட்டது தோராயமானதுதான், இதை முழுமையாக நீங்கள் நம்பி விடாதீர்கள், இருந்தாலும் நீங்கள் பிறைய பாருங்கன்னு சொல்லிட்டு ஏன் எழுதணும்? அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய அந்த மனாசில்களில குழப்பம் இருக்குது. ஆமா, தோராயமானது அப்படின்னு சொன்னா நான் குழப்பமான இதை ஒன்னதான் நான் வச்சிருக்கிறேன், அதை பத்தி நம்ம ஆய்வு செய்வதற்கு தகுதி கிடையாது, நம்ம டெய்லி பார்க்கவே செய்யலாம் என்று சொல்கின்றார்.
இதுக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வெளி வச்சிருக்கான். ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ ضியாஅன் வல் கமர நூரன் வகத்தரஹு மனாஸில தஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப். அவன்தான் சூரியனை ஒளியுள்ளதாகவும் சந்திரனை பிரகாசமானதாகவும், இந்த சந்திரனுக்கு பல படித்தரங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். சந்திரன் எந்த படித்தரத்தை பார்த்துட்டு சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்களோ, எஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறைகளை பற்றி இடத்தில் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானோ, அந்த படித்தரங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அதற்கு நாம் பல படித்தரங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஏன் பல படித்தரத்தை ஏற்படுத்தினோங்கிற காரணத்தை சொல்றான். லி தஅலமு அதத ஸினீன், ஆண்டுகளின் எண்ணிக்கையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. தோராயமானதுதான், இது கரெக்டானது கிடையாது, இதை நம்பாதீங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தோட நேரடியாக மோதக்கூடிய அவர்கள் விற்பனை செய்யக்கூடிய காலண்டர்ல எழுதி போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க? இது தோராயமானது, இது சரியானது கிடையாது. நாங்க பிரிண்ட் பண்ணது தப்பானதா பிரிண்ட் பண்ணிருக்கிற, சரி சரியானது எது? சரியானதும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், சரியானதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். லிதஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதத ஸினீன், ஆண்டுகளின் எண்ணிக்கையை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறான். அப்ப ஆண்டுகளின் எண்ணிக்கையை அறிந்து கொள்வதற்காகத்தான் பல படித்தரத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். அது தினமும் நீ பார்த்து வந்தன்னு சொன்னா அந்த ஆண்டுகளுடைய கணக்கு என்னங்கிறது உனக்கு புரியும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இவ்வளவு விளக்கமா சொல்றான். பிறை விஷயத்துல, பிறை சம்பந்தப்பட்ட வசனங்கள்ல தெளிவாக புட்டு புட்டு அல்லாஹ் வைக்கிறான். இதை பத்தி ஆய்வு செய்வதற்கு தயாராக இல்லை. அப்ப ஆண்டுகளின் எண்ணிக்கை நாம வந்து பார்க்கக்கூடிய அந்த சுழற்சி, முதல் பிறை, இரண்டாம் பிறை, மூன்றாம் பிறை, இந்த ஒரு மாதத்துடைய 29 நாள் என்று சொன்னால் 29 நாளுடைய ஒட்டுமொத்த பிறை வடிவங்களை பார்த்து வரணும். 30 நாட்களாக இருந்தால் ஒட்டுமொத்த பிறையும் நாம் பார்த்து வரணும். அப்ப முந்தைய மாதத்துக்கும் பிந்தைய மாதத்துக்கும் பிறையினுடைய வடிவத்துல எந்த பிறையினுடைய வடிவத்துல மாற்றம் வந்துச்சு? முதல் பிறை வடிவத்துல மாற்றம் வந்துச்சா? 7ஆம் பிறையினுடைய வடிவத்துல மாற்றம் வந்துச்சா? 15ல மாற்றம் வந்துச்சா? ருஜூலில் கரீமிலே மாற்றம் வந்துச்சா? எதுல மாற்றம் வந்துச்சு? இதை ஆய்வு செய்யணும் முதல்ல. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஆதத ஸினீன், ஆண்டுகளின் எண்ணிக்கை அதுல தானே அறிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் நாங்க பார்க்கவே மாட்டோம். நாங்க எங்க கண்ணுக்கு தெரிகிற அந்த பிறைய, 3ஆம் பிறைய பார்ப்போம். இதுதான் முதல் பிறை என்று சொல்லுவோம். என்று சொன்னால் பிறைய பாருங்களேன், ஹதீஸ் இருக்குல்ல, இவ்வளவு வசனங்கள் இருக்குத, அதை பத்திலாம் பேசக்கூடாது. ரசூல்லா என்ன சொன்னாங்களோ, ரசூல்லா என்ன செஞ்சாங்களோ அதை நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. எப்ப ரசூல்லா காலகட்டத்தில் இருந்த பிறை தானப்பா இருந்துச்சு, அந்த பிறை தானே இப்பவும் இருக்குது. இது என்பது உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம் ஏற்பட்டுருச்சு? நீங்க ஏன் கணக்கு, பிரிண்ட், காலண்டர்லாம் நீங்க ஏன் போறீங்கன்னு சொல்லி நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி எப்படி கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் எந்த பிறை இருந்துச்சோ அந்த பிறை தானே இப்பவும் இருக்குது, அதுல ஒண்ணு மாற்றம் ஒண்ணு இல்லையே. அதை பார்க்கறதுல என்ன கஷ்டமோ ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படல, சஹாபாக்களுக்கு ஏற்படல, உங்களுக்கு என்னப்பா கஷ்டம் ஏற்பட்டுற போகுது என்று கேட்கிறாங்க. நாம் அதே கேள்வி அவர்களிடத்தில் முன்வைக்கின்றோம். ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் இருந்த அதே மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்தது. ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் ஃபித்ரா என்கிறதை விநியோகம் செய்தார்கள். ஃபித்ரா என்பதை எப்படி வசூல் செய்தார்கள்? ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று கோதுமையையும் தானியத்தையும் வசூல் செய்வார்கள். வசூல் செய்து அதை கூறு போடுவார்கள். என்ன ஏழை மக்களுக்கு யாருக்கு கொடுப்பதற்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு அதை கொண்டு போய் கொடுப்பாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையா இருந்துச்சு. நீங்க பெரிய ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் பார்த்த பெரியத்தான் நானும் இப்பவும் பார்க்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி, ஃபித்ராவை நீங்க அப்படி விநியோகம் பண்றீங்களா? நீங்க சாக்கை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீடுகள்லையும் போய் அரிசியவும் தானியத்தும் வசூல் செய்து கூறு போட்டு அப்புறம் மக்களுக்கு நீங்க விநியோகம் செய்கின்றீர்களா? ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் இருந்த மெத்தட் தான் எப்போ இருந்துச்சு. இது என்னப்பா உங்களுக்கு கஷ்டம் இருக்கு? ஏன் தலைக்கு 80 ரூபா நிர்ணயம் செஞ்சு அதுக்கு ஒரு புதுசா ஒரு அரிசி மூட்டையை வாங்கி அப்புறம் ஏன் நீங்க ஏன் பங்கு போடுறீங்க? இதுல உங்களுக்கு என்ன சிரமம் ஏற்பட்டுற போகுது? ஏன் நீங்க ரசூலுல்லாஹ் விட நீங்க பெரிய அறிவாளியா? நம்ம கேட்கிற கூடிய கேள்வி. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஒட்டுமொத்தமா ஒரு தானியத்தை வசூல் செய்து அதற்கான பணங்களை எல்லாம் வீட்டுல வசூல் செஞ்சு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்க தெரியாதா? நீங்க அப்படி செஞ்சீங்க? இந்த கேள்வி நாம முன்வைக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் ஒரு விஷயம் இருந்தது, அந்த விஷயம் உங்களுக்கு ஏன் சிரமமா இருக்குன்னு நம்மள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடியவங்க, ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் இருந்த அதே காரியம் அவர்களுக்கும் சிரமமாக தெரிகின்றது. அப்ப நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நோக்கம் என்ன? ஃபித்ராவுடைய நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு போய் தானியங்கள் போய் சென்றடையணும். அதை வீட்டில் போய் வசூல் செஞ்சா என்ன? அதை நம்ம ஒட்டுமொத்தமாக காசை வசூல் பண்ணி ஒரு அரிசியை வாங்கி விநியோகம் செய்தால் என்ன? நோக்கத்தை நம்ம நிறைவேற்றோம். இதான் விஷயம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்து நோன்பு வைங்கன்னு சொன்னுடைய நோக்கம் என்ன? சரியான நாள்ல நீ நோன்பு வைக்கணும், சரியான நாள்ல நீ பெருநா கொண்டாடணும். ஏன் தப்பான நாள்ல நீ பெருநா கொண்டாடிட்டேன்னு சொன்னா, நீ இன்றைக்கு பெருநா அப்படிங்கிற நிலையை விட்டுட்டு நாளைக்கு பெருநா கொண்டாடணும்னு சொன்னா ஹராமான ஒரு நோன்பை,
அதாவது பெருநான்றைக்கு ஒரு ஹராமான ஒரு செயலை செய்யக்கூடியவனாக நீ மாறிவிடுவ. இந்த எச்சரிக்கைக்காக தான் பெரிய பார்க்க சொன்னாங்க. அப்ப நோக்கத்தை நீ புரிஞ்சு கொள்ளலாம். அதை பத்தினா எனக்கு கவலை இல்லை. ஹராம ஹலாலதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாதுப்பா. ரசூல்லா பெரிய பார்க்க சொல்லிட்டாங்க, நான் பிற பார்க்கற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். டிஃபால்ட்டா ஒரே ஒரு பதில் மட்டும் வச்சிருப்பாங்க. என்ன பதில்? மேகமூட்டமா தான் 30. மேகமூட்டமா இருந்தால் அது 30. மேகமூட்டங்கிற வார்த்தையை அந்த ஹதீஸில் இடம்படல. ஃபைன் ஹும் அலைக்கும், அது உங்களுக்கு மறைக்கப்படுமையானால் தான் இருக்குது. ஆனால் மேகமூட்டமா இருந்தால் அது 30. நாம் கேட்கிறோம், மேகமூட்டம் இல்லாத காலகட்டத்திலும் சில நேரம் 30 பூர்த்தி செய்யறாங்க. என்னன்னு கேட்டா அது பிற தென்படலையில மாசத்தை 30 ஆகிட்டோம். அப்ப அந்த ஹதீஸுக்கே மறுவிளக்கம், இன்னொரு விளக்கம் கொடுக்க வேண்டிய இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பொன்மொழிகளையும் நிராகரித்து விட்டு நம்மை குர்ஆன் ஹதீஸுக்கு புறக்கணிக்கக்கூடியவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அந்த விமர்சனம் என்பது வேதனையானது மட்டுமல்ல, இது அன்றைய காலகட்டத்தில் சத்தியத்தை எடுத்து வைக்கும் பொழுது அசத்தியவாதிகள் சொன்ன பதில் தான் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆக அந்த நோக்கத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப குர்ஆன், அதாவது பெரிய விஷயத்துல குர்ஆன் வசனத்தை எடுத்து பேசவே மாட்டாங்க. அப்படியே எடுத்து பேசினாலும் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யுஸ்முஹு, யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதத்திலே நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். அந்த வசனம் இருக்கா இல்லையா? அந்த வசனத்தை எடுத்து வச்சு பேசுவாங்க. யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதத்தை நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். அப்ப என்ன அர்த்தம்? அடையாதவங்க இருப்பாங்களா இல்லையா? இந்த வசனத்திலேயே அவர்களுக்கு விளக்கம் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் அடைகின்றாரோ, நீ அடைஞ்சிட்ட, தெளிவாக தெரிஞ்சிட்ட, இந்த மாதத்தினுடைய முடிவுக்கு வந்தாச்சு, இந்த மாதம் முடிவுக்கு வந்து விட்டால் அடுத்த மாதம் பிறக்க போகின்றது என்பது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டால் நீ நோன்பு வச்சிரு. அதை நீ பார்க்கணும், நீ வெயிட் பண்ணாத. இந்த கட்டளை தான் அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் எதுக்காக பார்க்க சொன்னாங்க? நீ மாசத்தை முன்பின் ஆக்கிடக்கூடாது, ஒரு குஃப்ரியத்தான நிலைக்கு நீ போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர, யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதத்தில் ஃபல்யஸ்முஹு, அவர் அம்மாதத்தில் அந்த மாதத்தில் அடைந்து விட்டால் நோன்பு நோற்கட்டும். அடையாதவங்க இருக்கதான் செய்வாங்க. அடையாதவங்க இருப்பாங்கன்னு சொன்னா 24 மணி நேரத்துக்குள்ள பேக்ல இருக்கதான் செய்வான். நம்ம சஹருடைய நேரத்தை அடைஞ்சிட்டோம், இன்னொருத்தவன் மக்ரிபில் இருக்கிறான், அவன் இனிமே சஹருடைய நேரத்துக்கு வரும்பொழுதுதான் அவன் நோன்பு வைக்க முடியும். அவன் அப்ப நோன்பு வைக்க முடியுமா? அது அடையாதவன் தான். அந்த அடையாததுங்கிறது மணி நேரத்திலே தான் வித்தியாசப்படுமே ஒழிய நாட்கணக்கில் வித்தியாசப்படாது. அது அந்த தெளிவு அவர்களுக்கு சொல்ல தெரியல. சயின்டிபிக்கா பேசக்கூடிய குர்ஆன் எப்படிப்பட்ட அறிவியல் பூர்வமான தத்துவங்களை சொல்கிறது தெரியுமா என்று விளக்கக்கூடியவர்கள் இந்த அறிவியல் தத்துவத்தை சொல்ல தெரியல. இந்த அறிவியல் தத்துவம் அவர்களுக்கு கிடையாது. பேசிக் அந்த சயின்டிபிக்கான இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடுகளை கையிலே வைத்துக் கொண்டு பிறை விஷயத்திலே நாங்கள் சத்தியத்தை ஒழுங்குகிறோம், நாங்கள் தான் பர்ஃபெக்டான குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸில் கூட அல்லாஹ்வின் தூதருடைய நேரடியான அந்த வஹ்யை மட்டும்தான் இருப்போம், வேற எந்த வார்த்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரே ஒரு ஹதீஸ குறைவுடைய ஹதீஸ் கிடையாது, அது ஹதஸ், குறைவுடைய சம்பவத்தை எடுத்து பேசுவாங்க. ரசூல் அல்லாஹ் நேரடியாக அல்லாஹ்வுடைய வஹ்யை மட்டும்தான் மார்க்கம் நீங்க பின்பற்றணும். ஏன் குறைவுடைய சம்பவம், குறைவான நிலையில் இருக்கக்கூடிய குறைவுடைய சம்பவத்தை எடுத்து சொல்லணும்? இப்போ முரண்பாடு. சொல்வது ஒன்று, அவர்களை செய்வது ஒன்றாக இருக்கின்றது. தாங்கள் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களுடைய மார்க்கத்தை வளைத்துக் கொள்கின்றார்கள். ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் தெளிவான நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்று பார்த்தால் இல்லவே இல்லை. கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நிலைகளை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தஞ்சாவூர்ல பிற பார்த்தா ஐயம்பேட்டையில அதுக்கு பொருந்தாது, ஐயம்பேட்டையில பார்க்கிற பிற திருவாரூர்ல பொருந்தாது என்று சொல்லி இப்படி தொடர்ச்சியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் அந்த பிறை பொருந்தாது, அந்தந்த ஊர்ல உள்ள மக்கள் பிறைய பார்க்கிறதா அதுக்கு பொருத்தமானது என்று விளக்கத்தை கொடுத்தாங்க. அப்பவும் பிறைய பார்த்து வாங்க நோம்பு வைங்க, பிறைய பார்த்து நோம்பு விடுங்க, ஹதீஸை தான் ஆதாரமாக காட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் அதுல விரிவடைந்தவர்களாக சொன்னார்கள், மண்டல பிறை, சென்னையை ஒரு மண்டலமாக பிரிக்க வேண்டும், ஒவ்வொரு ஊர்களையும் தனித்தனியாக மண்டலங்களாக பிரித்து அந்த மண்டலத்துக்கு உட்பட்டவர்கள் பிறைய பார்த்து தகவலை சொன்னால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கும் சூமூலி நிவர்த்திகி, அப்பவும் பிறைய பார்த்து நோம்பு வைங்க, அப்பவும் இந்த ஹதீஸை தான் ஆதாரமாக காட்டாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிராடா என்ன சொன்னாங்க, அந்த மண்டலம் என்பதை நாங்கள் தவிர்த்து விட்டு மாநிலம், மொழி பேசக்கூடிய மக்கள், ஒரு மொழியில பேசக்கூடிய அந்த சுட்டு வட்டார மக்களுக்கு அவர்கள் அந்த வட்டாரத்தில் யார் பெற பார்த்தாலும் நோன்பு வைத்துக் கொள்ளலாம், யார் பிறைய பார்த்தாலும் நோன்பை விட்டு விடலாம். இதுக்கும் சூமூலி நிவர்த்தி, அவன் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மார்க்கத்தை வளைக்க அப்பப்போ ஒரு ஹதீஸை எடுத்துட்டு சொல்றாங்க.
அப்போ மட்டும் அப்பப்போ ஒரு துணைத்தனையான ஒரு ஹதீஸ்களை எது அந்து முறிஞ்ச ஹதீஸோ, எதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு சம்பவமோ அதை எடுத்து அதுக்கு சப்போர்ட்டுக்கு நிப்பாட்டுறது. சூமூலி ரியத்திங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிறது. பிறைய பார்த்து நோம்பு வைங்க, பிறைய பார்த்து நோம்பு விடுங்கிறது எப்பவுமே இருக்கிறது, அது மாற்ற முடியாது. அப்பப்போ இந்த மண்டலம், மாநிலம், தத்தமது அப்படின்னு வரும் பொழுது அப்பப்போ சப்போர்ட்டுக்கு ஒரு ஹதீஸை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் செய்யறது, நீங்கள் முடிவு செய்யறதா பெறனா, நீங்க முடிவு செய்யறதா நோன்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் முடிவு செய்யறது முடிவு ரசூலா மக்கள் முடிவுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த மக்களே? மாநாட்டுக்கு அழைப்பீங்களே முஸ்லீம்களே, உங்களுடைய வாழ்வுரிமை மாநாடு அலைங்கன்னு முஸ்லீம்களேன்னு சொல்லி எல்லாரும் அழைப்பிய அந்த முஸ்லீம்களா? முஷ்ரிக்காக குஃப்ரியத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம், அந்த மக்கள் முடிவு செய்யக்கூடியதா பெறனாவா? அந்த முடிவுக்குவா முதல்ல. இப்ப தௌஹீதுங்கிற பேசுக்கு முதல்ல எல்லா விஷயத்துக்கும் பரிசுத்தமான முறையில தான் எங்களுடைய சகாக்களை வைத்திருக்கிறோம். கட்டுப்பாடான கூட்டத்தினாலதான் நாங்க வேற யாரையும் இணைச்சிக்கிறது கிடையாது சொல்றீங்களே, அதுக்கு மட்டும் எல்லா விஷயத்துக்கும் குர்ஆனை ஆதாரம் காட்டுறது. ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? பர்ஃபெக்டான மக்களை மட்டும்தான் அவங்க கூட்டத்தில் சேர்த்தாங்க, வேற யாரையும் முஸ்லிம்களை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவர்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை அரசியல்வாதிக்கு காட்டணும்னு சொன்ன உடனேயே, முஸ்லிம்களே உங்களுடைய பிரச்சனை உன் மகனுக்கும் உன் பேரனுக்கும் கிடைக்கணுமா, நீ வந்துரு. அப்ப மட்டும் இந்த முஷ்ரிக்கு தர்காவுக்கு போறவன் இந்த மரபெல்லாம் கிடையாது. அப்ப அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா நேரம் மூசா நபிக்கு பேரு. மூசா நபி பனு இஸ்ராயலுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாரா? அப்ப மட்டும் என்ன பனு இஸ்ராயலு இவ்வளவு ஆண்டு கால ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு பேசுறீங்க, பனு இஸ்ராயல் அங்க மூசாவுக்கு ஏன் போற? அப்ப கால சூழ்நிலைக்கு ஏத்தாவாறு அவனுடைய சம்பவங்களை மாத்தி மாத்தி திருத்தி முட்டு கொடுத்து மக்களை மடமையாக்குறான். ஆஹா என்னமா பேசுறாரு இவரை விட்டா தமிழக முஸ்லிம்களுக்கு வேற ஆளே கிடையாது. ஒரே சபையில பேசுவார். என்ன பேசுவார் தெரியுமா? நம்முடைய முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி இந்த ஆங்கில கல்வியை தூக்கி எறிந்தவர்கள், அப்படிப்பட்ட தியாகங்களை செஞ்சு சுதந்திரம் நாங்க பெற்றோம்னா இப்படி ஒரு தியாகம் பண்ணிருக்காங்களா? இது ஒரு மேடையில, இது ஒரு மேட்டர் தான். இன்னொரு மேடைக்கு வருவாரு. இந்த முஸ்லீம்கள் மாதிரி முட்டா பையனவே கிடையாதுங்க. ஆங்கில கல்வி எவனா புறக்கணிப்பானா? இப்படி புறக்கணிச்சு முட்டாளத்தனத்தை பண்ணிருக்கிறாங்க பாருங்க. ஒரே மேட்டர் தான். ஒரு சபையில பேசும்போது வேற மாதிரி வருது, இன்னொரு சபையில பேசும்போது வேற மாதிரி வருது. ஆனால் உட்கார்ந்து கேட்கக்கூடியவர்களை பின்பற்றக்கூடியவர் தக்லீதுகள்லாம் அடடா எப்படி பேசுறா பாருங்க, சரியான பாயிண்ட் அடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? எதை சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடிய ஆட்டு மந்தைகள் நம்மோடு இருக்கின்றத அவர் சிந்திக்க மாட்டார்கள், அவர் ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பார்க்க மாட்டார்கள், நோண்டி எடுத்து பார்க்க மாட்டார்கள். அதனால என்ன செய்யலாம்? குறைவான ஹதீஸை எடுத்து சொல்லலாம், அல்லது முர்சலான அபூ உமைருடைய ஹதீஸை எடுத்து சொல்லி மக்களை திசை திருப்பிக்கிட்டே இருக்கலாம். கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற நிலைமை. அப்ப இது நம்ம கடுமையான விமர்சனம் செய்வதாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். சத்தியத்தை தெளிவாக விளங்கணும். சிந்திக்கக்கூடிய மக்களை தங்களோடு அவர் வைத்துக் கொள்வதே கிடையாது. சிந்தித்து ஆழமான கேள்வியை அவருக்கு முன்னாடி வைக்கக்கூடியவர்கள் அவருடைய வட்டாரத்துக்குள்ள வைக்கிறது கிடையாது, தூக்கி எறிந்து விடுவார்கள். அப்ப சிந்தித்து குர்ஆனை கொண்டு அஃபலா யததப்பருல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க மாட்டீர்களா? அம்மலா குலூபின் அக்வாலுஹா, உங்களுடைய உள்ளங்கள் என்ன பூட்டுக்களால் பூட்டப்பட்டிருக்கின்றவா என்று கேட்கிறானே. சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் கொடுக்கிறதா சிந்தனை, இந்த குர்ஆன் வசனத்துக்கு நான் கொடுக்கிறதா விளக்கம், நான் கொடுக்கிறதா தஃப்சீர், வேற எந்த தஃப்சீரையும் படிக்காத, எந்த விளக்கத்தை நீ கேட்காத. இப்படி சிந்தனை சிறைக்குள்ள ரசூல் அடைச்சாங்களா? பறந்து விரிந்து சிந்தனைக்கு மேல நீ போகணும். எல்லாருடைய கருத்தையும் கேளு, நீ சுயமா ஆய்வு செய்ய. மார்க்கம் தெளிவாக்கப்பட்டு விட்டுச்சு, கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்குது. அதுல இரவு கூட பகல் மாதிரி தெரியும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பயே நீ குழப்பமா நீ போய் கேளு, அவன் என்ன சொல்றான் நீ கேளு அப்படின்னு சொல்லணும். நீ கேட்காத, போகாத, நீ நான் சொல்ற மீட்டிங்ல மட்டும் நீ கலந்துக்க. அப்ப நீ சிந்தனை சிறைகளுக்குள்ளே அவர்களை அடைக்கிற. அது ஒரு வகையான 5வது மதஹபாக மாறிக்கொண்டிருக்கின்றது. 4 மதஹபுல் என்று சொல்லிக்கொண்டு விமர்சனம் செய்தீர்களே, நீங்க போற 5வது மதஹபுக்கு நீங்க போயிட்டீர்கள் என்று விமர்சிக்கிறார்கள். சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் விமர்சிக்கிறார்கள். 5வது மதஹபுக்குள்ள போயிட்டீங்களே. அப்ப இது ஒரு மதஹபாக நீ மாறிக்கொண்டிருக்குது. பிறை விஷயத்தில் இவர்கள் செய்யக்கூடிய குளறுபடிகள், அவர்களை இவ்வளவு பெரிய குறை, இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் சொல்ல வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டுள்ளது. ஆகவே பிறை விஷயத்திலே, கேலண்டர் விஷயத்திலே தெளிவான முடிவு எடுக்காத வரைக்கும் இன்னும் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டுதான் இருப்பாங்க. தத்தமது பகர தஞ்சாவூர்ல பார்த்த பிற ஐயம்பேட்டைக்கு பொருந்தாது என்று சொன்ன தத்தமது பகர இது தஞ்சாவூர்ல மண்டலம் அப்படிங்கிற அடிப்படைக்கு வந்துச்சு. அப்புறம் தமிழ் பேசும் மக்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்றீங்களே. மலேசியாவில் தமிழ் பேசுறவங்க இருக்கிறான், அப்ப தமிழ்நாட்டின் பேர மலேசியாக்கார தமிழனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுருமா? இலங்கையில தமிழ் பேசக்கூடியவர் இருக்கிறான், கேரளாவில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு அது பொருந்துமா பொருந்தாதா? என்ன அடிப்படை?
என்ன அளவுகோல்? பதில் கிடையாது அவரிடத்துல. அவர் தெளிவாக ஆராய்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இல்லை. ஆகவே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான தீர்வை சொல்கின்றது. லித்தஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், ஆண்டுகளின் எண்ணிக்கையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக மாறி மாறி வரும் பல படித்தரங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அப்ப இந்த படித்தரத்தை கொண்டு நிச்சயமாக 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய நிலைகள் பிறையினுடைய படித்தரங்களை தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் 10,000 ஆண்டுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய ஹஜ் பெருநாள் எப்போ வரும், நோன்பு பெருநாள் எப்போ வரும், நோன்பு எப்போ ஆரம்பிக்கும், அது 29ஆம் 30ஆண்டு சொல்லக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய விஞ்ஞான செய்திகள் நம்ம இடத்துல இருக்குது. அதை அறிந்து கொள்ள முடியுங்கிற அந்த அனுமதியும் அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்துட்டான், ரசூலுல்லாஹ்வும் கொடுத்துட்டாங்க. ஒலா நக்துபு ஒலா நஹ்சுபு, நமக்கு எழுத படிக்க தெரியாது, அந்த பெரியனுடைய கணக்கு நமக்கு எழுதி வைக்க தெரியாது என்று சொல்லிட்டாங்க. அப்ப எழுத வைக்கக்கூடிய சமூகம் வரும்பொழுது நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். தொழுகையினுடைய நேரத்தை ரசூல்லா செஞ்ச மாதிரி என்னப்பா சிரமம் வந்துட போது நம்ம திரும்பவும் கேள்வி கேட்கிறோம். கம்பு குச்சியை ஊண்டி வச்சு அதனுடைய நிழல் உச்சியிலிருந்து வந்த உடனேயே லொஹர் தொழுக வேண்டியதானே, அந்த குச்சியினுடைய அளவை விட்டு தாண்டின உடனே மகரிபு அசர் தொழுக வேண்டியதானே, சூரியன் மறைஞ்ச உடனே மகரிபு தொழுக வேண்டியதானே, செவ்வாடம் போன உடனே இஷா தொழுக வேண்டியதானே, செய்யலாமே. ஏன் நீங்க காலண்டர் மதினார் பார்த்துட்டீங்களா, வக்த் என்ன அப்படின்னு கேட்குறீங்களே ஒழிய சூரியனை பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கலையே நீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூதர்களுடைய நிலைப்பாட்டை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய அல்லாஹ்வுடைய சத்தியத்தை ஒன்றை ஏற்று இன்னொன்றை மறைப்பார்கள். எல்லாத்தையும் ஏற்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கோ அதையெல்லாம் யூதர்கள் எடுத்துக்குவாங்க. எதையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ, எதெல்லாம் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்துதோ அதில் என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. அதெல்லாம் வச்சா ரொம்ப நாளைக்கு வண்டி ஓட்ட முடியாது, அதெல்லாம் ஓரம் கட்டு, இதெல்லாம் பேசாத. மக்கள் ஐக்கியமாகி தான் பெருநா ஊட்டினாட்டாத கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து நிற்க முடியும் மக்கள் மத்தியில், அதெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐக்கியமாகிறார்கள். முதல்ல எவர்களை விட்டு தனித்து விளங்கணும், தனித்து நிற்கணும் என்று சொல்கின்றார்களோ, நம்முடைய தனித்துவத்தை விளங்க வைக்கணும் என்று சொல்கின்றார்களோ, பெருநா விஷயத்தில் மட்டும் ஒன்றுபட்டு விடுவார்கள். அப்பதான் வீட்டை காட்ட முடியும், அப்பத்தானே நம்ம மக்களோட மக்கள் ஐக்கியம் காட்ட முடியும். ஒரு போராட்டம் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு பின்னால் வருவார்கள். அப்ப எவ்வளவு பெரிய மோசமான கீழ்த்தரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்ப இவர்கள் வந்து சுய லாபத்துக்காக, உலக லாபத்துக்காக சத்தியத்தை மறைக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். வடு இஸ்ரவேல் பாட்டு அல்லாஹ் கேட்கின்றார், நீங்கள் தெரிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் நீங்கள் கலக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகையினுடைய விஷயத்துல மட்டும் நான் சூரியனுடைய கணக்கை நான் எடுத்துக்கிடுவேன், ஆனால் நோன்புடைய விஷயத்திலேயோ பெருநாளுடைய விஷயத்திலேயோ அந்த கணக்கை இருக்க மாட்டேன். சூரியன் அல்லாஹ் வேற இடத்துல வச்சு, சந்திரனை வேற இடத்துல வச்சு அல்லாஹ் பேசுறானா? சூரியனும் சந்திரனும் திட்டமிட்ட கணக்கின்படி இயங்குதுங்கிறான். நீ எந்த சூரியனுடைய கால்குலேஷனை வச்சு சுபஹு, லொஹரு, அசரு, மகரிபு, அஸ்தமோ, இஃப்தாரு எழுதி போடுறியோ அதே அடிப்படையில தான் சந்திரனுடைய கணக்கும் இருக்குது. ஒரே நேர்கோட்டில் வச்சு அல்லாஹ் பேசுறான். சூரியனும் சந்திரனும் திட்டமிட்ட கணக்கின்படி இயங்குது. அப்ப சூரியனுடைய கணக்கை அறிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நீங்கள் சந்திரனுடைய கணக்கை அறிந்து கொள்ள முடியாதா? நீ அறிந்து கொள்ள முடியாதுங்கிறியா அல்லது அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய கணக்கு தப்புங்கிறியா? அல்லாஹ் மறுமை நாளை பற்றி எழுஞ்சுள்ள என்ன சொல்றான்? யௌம யகூமல் ஹிசாப், கணக்குக்கூடிய நாள். அந்த நாள் என்னது? ஹிசாபுடைய நாள். கணக்குக்கூடிய நாள் என்ன? இந்த சூரியன் சந்திரன் மற்ற கோள்கள் எல்லாம் ஒரு திட்டமிட்ட கணக்கின்படி அப்படியே இயங்கிக்கிட்டே போகுது. அந்த கால்குலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா யௌம யகூமல் ஹிசாப், கியாமத் நாள் வந்துடும், மஹ்ஷர் வந்துடும். அது அந்த சிஸ்டமேட்டிக் நிப்பாட்ட உடனே எல்லாம் ரிப்பேர் ஆயிரும். சூரியன் சந்திரன் மற்ற கோள்கள் எல்லாம் ரிப்பேர் ஆயிரும். ரிப்பேர் ஆனதுனால தான் கிழக்கில் ஒதுக்கக்கூடிய சூரியன் மேற்கில் வந்து நிற்கிது. சம்மந்தமே இல்லாமல் இது வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டே இருக்குது. திடீர்னு டைம் பார்க்குறோம், மணி 10:30, பார்த்தா 6 மணியில் நிற்குது. ஏன் 6 மணியில் நிற்குது? அப்போ ரிப்பேர் ஆயிடுச்சு, நின்றுச்சு. அதோட டைம், அதோட ஹயாத்து முடிஞ்சு போச்சு. அது மாதிரி அந்த சூரியனுடைய ஹயாத்து முடிஞ்சு போனதுனால தான் கிழக்கில் போய் நிற்குது. சம்பந்தம் இல்லாமல் எல்லா கோள்களும் சுருட்டப்பட்டு இருக்குது. அப்போ கால்குலேஷன் அதுதான் அல்ல சொல்றான், திட்டமிட்ட கணக்கின்படி எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த கால்குலேஷனை நீ அறிந்து கொள்ள முடியும், அதனுடைய முடிவு எப்ப நீ அறிந்து கொள்ள முடியாது. அது கியாமத்தில் அதை நீ அறிஞ்சிக்கிற முடியாது. அந்த கால்குலேஷனுடைய எண்ணிக்கைகளை நீ அறிஞ்சுக்கிட்டே வரலாம். நீ தாழமும் அதை சினேன். எந்த கால்குலேஷன்? அந்த சந்திரனுடைய கால்குலேஷன் இருக்குதே, அதனுடைய சுழற்சியை வச்சு, அதனுடைய தன்மைகளை வைத்து, அதனுடைய வடிவங்களை வைத்து நீ அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அல்லாஹ் அனுமதி வழங்கி இருக்கிறான். அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் தெளிவான மனித குலத்தின் நாட்காட்டி நமது கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதுல எந்த ஒரு முரண்பாட்டையோ
இல்லை எந்த ஒரு குளறுபடியோ நீங்கள் பார்த்துவிட முடியாது. தூய எண்ணத்தோடு பரிசுத்தமான உள்ளத்தோடு நாம் சொல்கின்றோம். அதில் ஏதாவது குறைபாட்டை கண்டீர்கள் என்று சொன்னால், அதில் ஏதாவது மாறுபாடுகளை கோணல்களை கண்டீர்கள் என்று சொன்னால் என்றைக்கு வேணாலும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. இதை தூக்கி எறிஞ்சிட்டு வேற எந்த நிலைப்பாடு சரியானதாக இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறோம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நாங்கள் ஒன்று சொல்லிட்டோங்கிறதுக்காக வேண்டி அதிலே நாங்கள் உறுதியாக முட்டுமுட்டியாக இருப்போம்ல நாங்கள் சொல்ல. அதில் தப்புன்னு நீங்கள் சரியான முறையில் நிரூபிச்சிங்கன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் சரி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ஹுர்ரி பின் கைஸ் வந்து சுட்டிக்காட்டி அவர் திருத்தி கொண்டது மாதிரி அல்லாஹ்வின் தூதருடைய பாசறையில் உருவாக்கப்பட்ட உமர் எப்படி இருந்தாரோ அது மாதிரி தான் நாமளும் அப்படிப்பட்ட பாசறைகள் மூலமாக மார்க்கத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது தெளிவான மனநிலையோடு பரிசுத்தமான மனநிலையோடு சத்தியத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறோம். இந்த முரண்பாடு இல்லாத அல்லாஹ்வுடைய கணக்கீட்டிலே எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அந்த குழப்பம் இல்லாத காலண்டரை கையில் எடுத்தால்தான் இனி 50 வருஷத்துக்கு அப்புறம் கிரிகோரியன் காலண்டர் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இதில் தான் இருக்குது. இப்போவே நீங்கள் கணக்கில் கொண்டு வரணும். எனக்கு முன்னாடி சொல்லும்போது சகோதரமே அழகாக சொன்னார். தேதி என்னன்னு கேட்டாரு, நான் 15 சொன்னேன். அவர் கேட்ட காலண்டர் ஒன்று தான், நான் சொன்னது ஒன்று தான். கரெக்டான விஷயம். என்னதான் நம்ம வந்து ஹிஜ்ரி காலண்டர் நம்ம கையில் எடுத்தாலும் கூட டிஃபால்ட்டாக அது வந்துடுது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம மேல் திணிக்கப்பட்டிருக்கின்றது. அதை விட்டு நாம் விடுபட வேண்டும். நம்ம இயல்பாகவே நம்ம சொல்லுறது விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு என்ன தேதின்னு கேட்டால் ஹிஜ்ரி காலண்டர் அடிப்படையில் ஷாபான் பிறை என்ன, நீங்கள் பிராக்கெட்டில் தான் நீங்கள் கிரிகோரியன் காலண்டர் கொண்டு வரணும். பிராக்கெட்டில் உள்ளது சீக்கிரத்தில் அழிஞ்சு போயிடும். தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய ஹிஜ்ரி காலண்டரை. அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நாட்காட்டியை அதை நடைமுறைப்படுத்தி சரியான நாளிலே நோன்பு வைத்து சரியான நாளிலே பெருநாளை கொண்டாடி ஹராமான நாளிலே பெருநாளை கொண்டாடாமல் நோன்பை வைக்காமல் சரியான நாளிலே நம்முடைய இபாதத்துகளை அமைத்துக் கொண்டு நமது இம்மை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் வெற்றியடைய செய்து இந்த செய்தியை நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து இதனுடைய அவசியத்தை புரிய வைக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் என்னையும் எனது குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் ஆக்கி அல்குருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.